Hello everyone, welcome to the channel. So இந்த வீக் பார்த்தீங்கன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட வீக் இந்த வீக் மொமெண்டம் எப்படி இருக்கும். ஸோ ப்ளஸ் அதோட நம்ம இந்த வீக்லிக்கான ஒரு ஸ்டாக்கை வந்து ரெக்கமெண்டேஷன் சொல்லியிருந்தோம். ஸோ அந்த ஸ்டாக்கையும் பார்க்க போகிறோம். அந்த ஸ்டாக் என்னன்னு ஆல்ரெடி கொடுத்துட்டேன். ஸோ ஐஆர்சிடிசி தான் அந்த ஸ்டாக்கு. ஸோ இப்போ வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியும் பார்ப்போம். ஸோ கடைசியாக வந்து ஐஆர்சிடிசி எதுக்காக பை கால் அப்படின்றதையும் எக்ஸ்பிளைன் பண்ணும். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் நிஃப்டி பார்ப்போம். ஸோ நிஃப்டி பார்த்தீங்கன்னா இட் இஸ் கண்டினியூஸ் புல் ரன். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹைக்கு மேலே ஒரு 400 பாயிண்ட் 500 பாயிண்ட் அதிகமாகவே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது என்ன மூமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்லியை பொறுத்தவரையும் இட் இஸ் அன் எலியட் வேவ், ஃபிஃப்த் வேவ்னு சொல்லுவோம். அஞ்சாவது கடைசி வேவ், ஒரு புல் ரனோட கடைசி வேவ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் த பிகினிங். ஸோ இந்த லோல இருந்து ஃபர்ஸ்ட் வேவ் அண்ட் இந்த லோ தான் அடுத்த செகண்ட் வேவ் அண்ட் அகெயின் இந்த தேர்ட் வேவ், ஃபோர்த் வேவ் முடிஞ்சு ஃபிஃப்த் வேவ் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது எவ்வளோ தூரம் போகலாம் அப்படின்னா ஸோ இன்னும் 13,785 வரையும் பாசிபிலிட்டி இருக்கு. மார்க்கெட் வந்து அவ்வளோ தூரம் வரையும் போகலாம். ஸோ இப்போ எங்க இருக்கு மார்க்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் இந்த ரவுண்ட் நம்பர் 13,000 அப்படின்றது ஒரு ரவுண்ட் நம்பர், சென்டிமெண்ட் நம்பர். அதனால தான் இந்த ரிஜெக்ஷன் லாஸ்ட் வீக் கேண்டில் வந்து ரெட் கலர்ல ரிஜெக்ஷன் செல்லர் வந்து இன்வால்மெண்ட்டை வந்து காட்டுது. பட் இது ஒரு கரெக்ஷனா பார்க்கலாமே தவிர ஒரு ஃபால் நடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கம்மி. ஸோ இன்கேஸ் கீழே வந்தா ஒரு கரெக்ஷன் வி ஆர் ரெடி டு பை அட் திஸ் 12,400 லெவல். ஸோ இந்த வீக்லிக்கான லெவல் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ கரண்டா என்ன ஹை இருக்கோ அந்த ஹையை கொஞ்சம் பிரேக் பண்ணாம மார்க்கெட் கீழே சஸ்டெயின் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம். ஸோ வீக்லி லெவலை பொறுத்தவரையும் 13,000ல இருந்து 12,400 இந்த ரேஞ்சில் வந்து நிஃப்டி வந்து ட்ரேட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா லோ டைம் ஃப்ரேம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா வீக்லி டு 4 ஹவர். ஸோ 4 ஹவர்ல பார்த்தீங்கன்னாலும் தெர் வாஸ் அ செல்லிங் கேண்டில். ஸோ இது ஒரு நல்ல ஒரு என்கல்ஃபிங் கேண்டில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நல்ல ஒரு செல்லிங் பேட்டர்ன். இதுக்கு கீழே மார்க்கெட் வந்து லோவை ட்ரிகர் பண்ணியாச்சு. ஸோ ஐ ஹோப் இது ஒரு கரெக்ஷன் தான். ஸோ இது ஒரு ஃபால், இது ஒரு கரெக்ஷன், அகெயின் ஒரு ஃபால் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ பி ஆன் த செல் சைட், ஐ வில் பி இன் செல் சைட் அன்டில் இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆகிற வரையும் ஐ வில் பி இன் செல்லிங் மோட். ஓகேங்களா. ஸோ 30 மினிட்ஸ் எடுத்துப்போம். ஸோ 30 மினிட்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஃபிபோனாச்சி டூல் யூஸ் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஸோ என்ன ஆஸ் பர் ட்ரெண்ட் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லோ, ஹை, அகெயின் ஒரு ஹை. ஸோ இப்போ இதுதான் ப்ரீவியஸ் லோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஐ கிரியேட் பண்ண அப்புறம் ப்ரோக்கன் த ப்ரீவியஸ் லோ. ஸோ அப்படின்னா என்ன, லோ ஒரு லோ. ஸோ இப்போ ட்ரெண்ட் வந்து இங்கே ரிவர்ஸ் ஆகிற ட்ரை பண்ணிருக்கு. ஸோ அகெயின் ஒரு ஹை போயிருக்கு. ஓகேங்களா. ஸோ இப்போ அகெயின் லோ வர்றதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கு. ஸோ இப்போ எவ்வளோ தூரம் வந்து மார்க்கெட் கரெக்ஷன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நவ் இட் இஸ் ஆல்ரெடி இன் 618 இந்த கோல்டன் ரேஷியோன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ரேஷியோவில் வந்து மார்க்கெட் வந்து கரெக்ஷனில் இருக்கு. 618ல வந்து நிற்குது. ஸோ இன்கேஸ் மண்டே மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சில் கேப் அப் ஆனாலும் கூட செல்லிங் சான்ஸ் தான் நம்ம எதிர்பார்க்கணும். இன்கேஸ் கேப் டவுன் ஆனால் கண்டினியூஸாக செல் பண்ணலாம். ஸோ ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் ஒரு சஸ்டெயின் ஆகிட்டு ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆன அப்புறம் ஒரு பிரேக் அவுட்டில் ட்ரேட் பண்ணலாம். ஸோ இதுக்கான லெவல்ஸ் எல்லாம் நம்ம ப்ரீமியம் குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணுவேன். ஸோ ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ ஐ கிவ் யூ டீட்டெயில் அபவுட் த ப்ரீமியம் குரூப் இந்த எண்ட் ஆஃப் தி வீடியோட எண்டோட நான் வந்து ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால், ஒரு கரெக்ஷன். ஸோ அகெயின் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் அ ஃபால். இது வந்து லோ டைம் ஃப்ரேம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையும் சேம் தான். பேங்க் நிஃப்டி ஆல்சோ இந்த சேம் பேட்டர்ன். ஸோ பேங்க் நிஃப்டி எடுத்தீங்கனாலும் இதே வியூல தான் இருக்கு. பட் வீக்லியை பொறுத்தவரையும் பேங்க் நிஃப்டி ஃபிஃப்த் வேவ் இன்னும் டிராவல் ஆகல. ஸோ ஃபிஃப்த் வேவ் இன்னும் முடியல. ஃபர்ஸ்ட் வேவ் முடிஞ்சிருக்கு, செகண்ட் வேவ் முடிஞ்சிருக்கு, தேர்ட் முடிஞ்சிருக்கு, ஃபோர்த்து, ஃபிஃப்த் இன்னும் ரன் ஆகணும். ஸோ மினிமம் டார்கெட்டாக பார்த்தீங்கன்னாவே 34,100 வந்து வரணும், 200 வந்து வரணும் மேலே. ஆனா இதுக்கு முன்னாடி இங்க ஒரு நல்ல புல் ரன், மார்க்கெட் நல்ல புல் ரன். ஸோ ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்தா ஹெல்தியா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். ஸோ இன்கேஸ் மேல மேல போயிட்டே இருக்குன்னா பெரிய கரெக்ஷன் வந்துடும். ஸோ இன்கேஸ் இங்க இருந்தே ஒரு நல்ல சின்ன சின்ன கரெக்ஷனா கொடுத்தா we can expect further more. ஸோ 34,000க்கும் மேல வந்து ட்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ லோ டைம் ஃப்ரேம் செக் பண்றப்போ 4 ஹவர் பாக்குறோம். ஸோ 4 ஹவர்ல ஒரு ரேஞ்ச் வந்து மெயின்டைன் பண்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு பேங்க் நிஃப்டி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ப்ரீவியஸா வந்த லோ, இந்த ஐயும் இந்த லோ. ஸோ அகெயின் சேம் லைக் நிஃப்டி, இந்த ஒரு ஃபாலு, ஒரு கரெக்ஷனு. ஸோ மறுபடியும் ஒரு லோவரில் வரலாம். பட் இங்கே இன்னும் லோவர் லோ ஃபார்ம் ஆகல, அதை மறந்துடாதீங்க. 4 ஹவரில் இன்னும் வந்து லோவர் லோ வரல, ஒரு ஸ்விங் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அகெயின் இந்த ஐ போயிருக்கு, இந்த லோ உடைச்சாதான் லோவர் லோ. பெரிய டைம் ஃப்ரேம்ல இன்னும் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகல. பட் 30 மினிட்ஸ்ல வந்து பார்ப்போம்.
So 30 minutes, yes, there is no trend reversal and even in 30 minutes. But இந்த சின்ன ஸ்விங் வந்து கட் பண்ணியிருக்கு ஆல்ரெடி. இங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஒரு ஃபாலு, ஒரு ரைஸு, அகெயின் ஒரு ஃபால். ஓகேங்களா? ஸோ அகெயின் ஒரு ரைஸு, அகெயின் இட் ஸ்டார்டட் ஃபாலிங். ஸோ இன்கேஸ் இப்படியும் போகலாம், இல்லை கொஞ்சம் மேலே போயிட்டு கீழே வரலாம். ஈவன் இந்த ரெசிஸ்டன்ஸ் போயிட்டு ரிஜெக்ட் ஆகிட்டும் கீழே வரலாம். ஸோ கம்ப்ளீட்லி ஐ மீன் செல் சைட் ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட் டு பை. ஸோ அன்டில் இந்த லெவலுக்கு மேலே போகிற வரையும். ஸோ ஆல்ரெடி நான் டெலகிராம் சேனல்ல கிளியரா செல் சிக்னல் வந்தது, செல் கொடுத்துட்டேன். செல்லுக்கான ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸோ தெர் வாஸ் அ எலியட் பேட்டர்ன் இன் ஸ்மாலர் டைம் ஃப்ரேம். ஸோ சேம் டைம் ஃபிபோனச்சி எடுத்தீங்கன்னா இட் இஸ் ஆல்ரெடி இன் 618. ஓகேங்களா? இதுதான் ரெண்டு கன்ஃபர்மேஷன். ஸோ அதனால தான் செல். இன்கேஸ் மார்க்கெட் மேலே ஓப்பன் ஆச்சாலும் பேனிக் ஆகாதீங்க. உங்க லாஸ் வந்து டிஃபைன் 10,000 டிஃபைன், பட் ப்ராஃபிட் இஸ் அன்லிமிட்டெட். ஸோ நீங்க வெயிட் பண்ணலாம். ஸோ இன்கேஸ் மார்க்கெட் ஃபால் ஆச்சுன்னா இட் கேன் ஃபால் about the 27,800 இந்த ரேஞ்ச் வரையும் மார்க்கெட் இறங்கி வரலாம். நான் 2800 டார்கெட் கொடுத்துருக்கேன். பாசிபிலிட்டி இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த வீக் லெவல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ ஐம் டேக்கிங் இன் டு 4 hour சார்ட். ஸோ இந்த வீக் வந்து மேக்ஸ் ஃபால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச், அதாவது 27,500லேருந்து இந்த ப்ரீவியஸ் ஐ 29,700 இந்த ரேஞ்சுக்குள்ள தான் பேங்க் நிஃப்டி ட்ரேட் ஆகிறதுக்கான சான்சஸ். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே கால் நான் கொடுத்துட்டு தான் இருப்பேன். ஸோ அந்த கால் எல்லாமே ப்ரீமியம் குரூப்ல தான் அவைலபிள். ஸோ ஃப்ரீ குரூப்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஐ வில் பி அப்டேட்டிங் ஒன்லி பொசிஷன் கால்ஸ். ஏதாச்சும் சிக்னல் செல் வரப்போகுது, பை வரப்போகுது நான் மட்டும் அலாட் பண்றேன். சின்ன சின்ன கால் வந்து அப்டேட் பண்ணிட்டே தான் இருப்பேன் ஈவன் ஃப்ரீ குரூப்லயும். பட் ப்ரீமியம் மெம்பர்ஸ் வில் கெட் அ பெட்டர் பெனிஃபிட் தென் த நார்மல் சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ ப்ரீமியம் மெம்பருக்கு வரணும்னாலும் நீங்க அடிஷ்னலா எதுவும் எனக்கு பே பண்ண வேண்டியதில்லை. ஸோ அதுக்கான டீட்டெயில் வந்து நான் வீடியோட எண்ட்ல வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையும் தெர் வாஸ் அ selling chance. So selling chance கிடைச்சா செல் பண்ணுங்க. we can expect a target around 27,500, at least 28,000 ரேஞ்ச் வந்து மார்க்கெட் வரலாம். இதுதான் நான் எதிர்பார்க்கிறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம ரெக்கமெண்டேஷன், ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் ஆன ஐஆர்சிடிசி. ஒய் ஐஆர்சிடிசி? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோனோபோலி ஸ்டாக் தான் சொல்லணும் மார்க்கெட்ல. ஸோ இதை வந்து காம்படிட்டர் வந்து பெருசா எதுவும் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா மந்த்லியில வந்து ஒரு நல்ல ஒரு புல் ரன். ஸோ அதுக்கான கரெக்ஷன் ஹெல்தியாக கொடுத்தாச்சு. இந்த லெவல் வந்து கரெக்ஷன் வந்துருச்சு. இப்போ அகெயின் மார்க்கெட் மூவிங் அப். ஸோ ஐம் எக்ஸ்பெக்டிங் த நெக்ஸ்ட் புல் ரன் இன் ஐஆர்சிடிசி. ஸோ இது ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் நான் இப்போ பை கால் கொடுக்குறேன் அப்படின்னா, ஸோ ஐம் டேக்கிங் இன் டு 1 day சார்ட். பார்த்தீங்கன்னா ஒரு லாங் கன்சால்டேஷன் முடிஞ்சு மார்க்கெட் ஒரு வால்யூமோட ஒரு பிரேக் அவுட், அதாவது இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் அவுட் பண்ணுது, பிரேக் அவுட் பண்ணி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்படின்றப்ப எனி டைம் இட் கேன் மூவ் வயலண்ட்லி அப் சைடு. எனி நியூஸ் கம்ஸ் இட் வில் ஷூட் அப். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ரெடி ஆயிடணும். எங்க பை பண்ணணும் அப்படின்னா, இந்த ப்ரீவியஸ் ஐ இருக்கு பார்த்தீங்களா, இந்த ப்ரீவியஸ் ஐயை மார்க்கெட் பிரேக் பண்ணோடனே பை பண்ணிக்கோங்க. வி கேன் எக்ஸ்பெக்ட் மினிமம் டார்கெட் ஆஃப் 1,550. அது ஒரே நாளெல்லாம் போகாதுங்க, இட் வில் டேக் சம் டைம். ஓகேங்களா? ஸோ இது பொசிஷனில் தான் நான் சஜஸ்ட் பண்றேன். யாரெல்லாம் வந்து 1 lakh கம்மியாக கேபிட்டல் வச்சிருக்கீங்க, 1 lakh ரேஞ்ச் வச்சிருக்கீங்கன்னா பை ஒன்லி 10 quantities. தட் மீன்ஸ் 14,000 rupees. யார் நல்ல கேபிட்டல் வச்சிருக்கீங்களோ யூ கேன் பை அப் டு 100. ஸோ 100 வரையும் நீங்க பை பண்ணி ஹோல்ட் பண்ணலாம். 2 to 3 months வச்சீங்கன்னா இன்னும் நல்ல டார்கெட் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, பாருங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு பேட்டர்ன் ஃபார்மேஷன். ஸோ ஒரு புல் ரன், அகெயின் ஒன் ஹால்ட், தி சேம் பேட்டர்ன் பிரேக் அவுட். ஸோ நல்ல அப் மூமெண்ட் வந்து அப்போ வந்து மார்க்கெட் வந்து கொடுத்துருக்கு, சரியான ரிட்டர்ன் சொல்ல போனா. ஸோ அகெயின் நம்ம எக்ஸ்பெக்டிங் சேம் மூவ். பட் அவ்வளோ பெரிய மூவ்மெண்ட் இருக்குமோ இல்லையோ, அட்லீஸ்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ் வரையுமாச்சும் மூவ் ஆகலாம். ஸோ இங்கே ஹால்ட் ஆகுது மார்க்கெட்டு. ஸோ இந்த பிரேக் அவுட் இந்த ரெசிஸ்டன்ஸ் வரையுமாச்சும் போகலாம். தட் மீன்ஸ் 1,900. இங்கிருந்து இன்னும் ஒரு 600 பாயிண்ட்ஸ் அரௌண்ட், சாரி 500 பாயிண்ட் உங்களுக்கு வந்து மூமெண்டம் இருக்கு. 500 to 600 பாயிண்ட் மூமெண்டம் வெயிட்டிங். ஓகேங்களா? நீ 10 குவான்டிட்டி பை பண்ணினாலும் இன்கேஸ் 500 பாயிண்ட் மூவ் ஆனா இட் இஸ் 5,000 rupees. If you are buying a 100 quantity with your risk, it will be 50,000. ஸோ பல்கா வந்து போட்டுறாதீங்க. இது மாதிரி நிறைய ஸ்டாக் வீக்லி கொடுத்துட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா வந்து நீங்க அக்குமுலேட் பண்றதுக்கு பாருங்க. ஓகேங்களா? ஸோ நவ் ஐஆர்சிடிசி ஆல்சோ இட் இஸ் இன் பை. ஸோ ஃபைனலி வி ஆர் கமிங் டு அன் எண்ட் ஆஃப் வீடியோ. ஸோ இதுல நான் சொன்ன மாதிரி தான் நான் வந்து அந்த ப்ரீமியம் குரூப்போட டீட்டெயில் என்ன அப்படின்றத நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம கோர்ஸ் டீட்டெயிலையும் பார்த்துடலாம். ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸ் எனக்கு கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க தாராளமாக எனக்கு மெசேஜ் பண்ணலாம். ஸோ நவ் ஸ்லாட்ஸ் ஆர் ஓப்பன் ஃபார் நவம்பர் சீரீஸ்.
ஸோ 599 தான் அதோட ஃபீஸ். இதுல பாத்தீங்கன்னா பிரைஸ் ஆக்ஷன் என்ன பேட்டர்ன்ஸ் வருது, இந்த டபுள் பாட்டம், டபுள் டாப், ட்ரெண்ட் லைன், இது எல்லாமே அதுல வந்துடும். கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னை பொறுத்தவரையும் சம் மேஜிக்கல் கேண்டில் பேட்டர்ன்ஸையும் நான் டீச் பண்ணுவேன். அடுத்து பாத்தீங்கன்னா ஹார்மோனிக், இட் இஸ் மோஸ்ட் எக்ஸ்பென்சஸ் இன் த மார்க்கெட். ஸோ இதை வெளியே கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா மினிமம் 15,000 16,000 இல்லாம இந்த ஒரு பேட்டர்னே சொல்லி தர மாட்டாங்க. ஸோ ஐம் இன்க்ளூடிங் திஸ் ஆல்சோ இன் திஸ் 599 ஃபார் யூஸ். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரி என்னை பொறுத்தவரையும் நான் ஐ ஹவ் ஸ்பெண்ட் so much on learning. ஸோ நார்மல் பீப்புள் இதை அஃபோர்ட் பண்ண முடியாது. நிறைய பேர் மார்க்கெட்ல இருக்கிறீங்க, அவங்க வந்து இந்த இவ்வளோ நான் கொடுத்த அளவுக்கு ஃபீஸ் கொடுத்து படிக்க முடியாதுன்றதுனால ஐ எம் ரெடியூசிங் எவ்ரி திங். ஏன் ஃபீஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சம்திங் ஷுட் பி தேர். ஃப்ரீயாக இருந்தால் எதுவுமே வந்து வேல்யூ இல்லை. ஸோ அதனால இந்த மினிமம் ஃபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எலியட் வேவ்ன்றதும் இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஒர்த் ஆஃப் 15,000 to 20,000 கோர்ஸ். ஓகேங்களா? ஸோ இதையும் ஐ எம் கோயிங் டு டீச் யூ. ஸோ ஆல் டுகெதர் 599. அண்ட் கேன் மெத்தட் ஆர் ஒன்லி ஒன் அண்ட் மெத்தட், தட் இஸ் ஆர் ஓன் சீக்ரெட் மெத்தட். ஸோ கேன் நம்பர்ஸையும் எப்படி டிரைவ் பண்ணுறது, அது சைக்கிளில் எப்படி ட்ரேட் பண்ணணும், கேன் சைக்கிளில் அதுக்கான பை செல் எங்க, ஸ்டாப் லாஸ் எப்படி மெயின்டைன் பண்ணணும், ஸோ இதை பற்றி தான் கேன் கிளாஸ்ல சொல்லி தர போகிறேன். இட் இஸ் வெரி 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 சக்ஸஸ்ஃபுல் ப்ரூவன் மெத்தட். ஓகேங்களா? நான் அதுக்கான ரிசல்ட் நம்ம குரூப்லேயே கொடுத்துருக்கேன். ஸோ வேணா நீங்கள் பேக் நம்ம அந்த டெலிகிராம் சேனலில் வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாவே தெரியும் அதோட ரிசல்ட்ஸ் என்ன அப்படின்னு. ஸோ அடுத்ததான் நம்ம ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம், உங்களுக்கே தெரியும். ஸோ அதில் வந்து ஃபிஎம்எஸ் சர்வீஸும் பண்ணுறோம். ஈக்விட்டி, ஃபண்டோ, கமாடிட்டி கால்ஸ், அதான் ப்ரீமியம் கால்ஸ். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பிளானும் நம்ம அட்வைஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாமே வந்து டீட்டெயில் வேணும்னா நீங்கள் பர்சனலாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ மை நம்பர் 9036939551. அண்ட் அதர் சர்வீசஸ் நம்ம வந்து சப் ப்ரோக்கரேஜ் வச்சிருக்கோம். ஸோ நியூ டிமாட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். ஸோ ப்ரோக்கரேஜ் டிஸ்கவுண்ட் ஃபார் நியூ டிமாட் அக்கௌண்ட் அப் டு 50% டிஸ்கவுண்ட் ஆன் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 50% டிஸ்கவுண்ட் ஆன் யுவர் ப்ரோக்கரேஜ், நார்மல் ப்ரோக்கரேஜ். ஓகேங்களா? 20% ஆஃபர் ஃபார் நியூ மெம்பர்ஸ். யாராச்சும் சப்ஸ்கிரைபர் ஜாயின் பண்ண நினைச்சீங்கன்னா ஐ எம் ரெடி டு கிவ் 20%. அண்ட் ஈவன் ரெஃபரல் போனஸ், நீங்க ப்ரோக்கரேஜ் ரெஃபர் பண்ணீங்கன்னா அதுக்கான போனஸும் அவைலபிள். அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் டெலிகிராம் குரூப் ஃபார் our clients. I'm planning to open a WhatsApp group or a Telegram group, depends on the client requirement. நிறைய பேர் நீங்க டெலிகிராம்லேயே இருக்கட்டும் அப்படின்னீங்கன்னா டெலிகிராம்லேயே இருக்க போது, இல்ல வாட்ஸ்அப்ல தனியா வேணும் அப்படின்னா I'm going to create it. It is absolutely free. ஒன்லி யாரெல்லாம் நம்ம சப் ப்ரோக்கரேஜ்ல அக்கௌண்ட் ஓபன் பண்றீங்களோ அவங்களுக்கு மட்டும். ஏன்னா நான் வந்து I'm ready to give calls, but it should not be a free. But சேம் டைம் ஐ வில் ஆல்சோ நீட் டு கெட் அ பெனிஃபிட். ஸோ அதனால தான் உங்களுக்கு அந்த சப் ப்ரோக்கரேஜ் அப்படின்னு நான் சொன்னேன். அந்த ப்ரோக்கரேஜ் எடுத்தது ரீசனாக தான். ஸோ அதுலேயும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்டோட தான் கொடுக்குறேன். நார்மல் மார்க்கெட்டில் என்ன இருக்கோ அந்த ப்ரோக்கரேஜோட உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ல தான் நான் கொடுக்குறேன். ஸோ இன்டென்ஷன் இஸ் தட் ஸோ எவ்ரி ஒன் ஹாஸ் டு ஜாயின் வித் அஸ் டு என்ஜாய் த அந்த பார்டன், அந்த ப்ரோக்கரேஜ் பார்டனை குறைச்சிட்டு நீங்கள் மினிமம் அந்த ப்ரோக்கரேஜ் கட்டி ட்ரேட் பண்ணுற மாதிரி பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த குரூப்ல வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி அண்ட் க்ரூட், என்ஜி அண்ட் ஈவன் ஸ்டாக்ஸ். ஸோ இன்ட்ராடேக்கான லெவல்ஸ் வந்து கண்டினியூஸாக கிடைக்கும். ஸோ யூ கேன் எக்ஸ்பெக்ட் 2 to 3 calls per day. ஸோ மேபி சம்டைம்ஸ் யூ மே கெட் மோர் தென் 3, 4, 5 ஆல்சோ. ஸோ எல்லா விதமான காலம் அவைலபிள். ஸோ இன்ட்ரெஸ்டட் ப்ளீஸ் டூ மெசேஜ் மீ ஆர் டூ கால் மீ. I'll create a separate group for a premium members from tomorrow onwards. ஸோ ஃப்ரீ நம்ம ட்ரேட் ஒன்லி இந்த ஜோனோட ஃப்ரீ சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கான அலர்ட் மட்டும் வரும், நிஃப்டியோட வியூ வரும், டைரக்ஷன்ஸ் வரும். ஸோ செல் பக்கம்னா செல்லுன்னு வரும், பைன்னு வரும். பட் லெவல்ஸ் எல்லாம் லேட்டாக தான் கிடைக்கும். ஸோ இன்ஸ்டன்ட் லெவலுக்கு வந்து ப்ளீஸ் டூ ஜாயின் ஆர் ப்ரீமியம் சேனல் ஃப்ரீ. ஓகே, ஸோ தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ். ஐம் எக்ஸ்பெக்டிங் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் யுவர் எண்ட். ஸோ ப்ரீமியம் மெம்பர்ஸ் யார் வேணும்னு நினைக்கிறீங்களோ ப்ளீஸ் டூ மெசேஜ் மீ, டோன்ட் மேக் அ டிலே. So hope you all understand the market structure and the Nifty, Bank Nifty and even IRCTC also. Even our course detail also I will explain. So interested, please do message me. Thank you.